வணக்கம். வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாள் 20 எபிசோட் 21 அக்டோபர் 25 சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே சூப்பரான எபிசோட் வித் விஜய் சேதுபதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வீடு பரபரன்னு இருந்துச்சு, ஆனால் நமக்கோ படபடன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. அண்ட் இன்டர்வியூவில் வேறு மாதிரி இருந்தாங்க, ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் பிஹேவியரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகலாம், வெள்ளிக்கிழமை நிகழ்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எபிசோடில் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருது விஜய் சேதுபதி பேசுகிறத வச்சு அவங்க ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்காங்க அண்ட் அப்செட்டாக இருக்காங்க. மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. வாங்க நம்மளும் வந்து வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கலை அண்ட் திவாகர் ஒரு சைட் பேசுகிறதும், இன்னொரு சைடில் பாரு அண்ட் கம்ருதீன் வந்து பேசுகிறாங்க. மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாரு மட்டும் எப்படி தப்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலையும் திவாகரும் பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஓட்டு போடாமல் அப்படியே விட்டு பாருவை யாருமே ஓட்டு போடல, எல்லாரும் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலை வந்து பேசுகிறாங்க. அண்ட் கலை, வியானா, அரோரா, சுபிக்ஷா இதில் யார் எவிக்ட் ஆகலாம், மோஸ்ட்லி வந்து இவங்களில் தான் ஒரு ஆள் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி திவாகரும் கலையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட திவாகர் வந்து ஒருத்தர்கிட்டையும் வந்து பார்வை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து நல்ல பிள்ளை தான், ஆனால் செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னும் போது சுயநலம், அகங்காரம், மட்டம் தட்டுறது எல்லாமே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது கம்ருதீன், பாரு ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம பிக் பாஸ். அடுத்து ஒரு ஃபன் போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடை சட்டி இடாமல் வந்து நீ சாப்பிட்ற அப்படிங்கிறதும், பச்சை சிக்கனை கூட நீ விட்டு வைக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து வினோத்தை சொல்கிறது, வினோத் வந்து திவாகரை சொல்கிறது மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அண்ட் ஆப்பிள் திருடான்னு சொல்கிறாங்க, கறி சட்டின்னு சொல்கிறாங்க, எச்சி சோறுக்கு கானா பாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வார்த்தை வந்து அடுக்கு மொழியில் போனாலும் பயங்கர மோசமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் மண்ணில் இந்த காதலன்றி அந்த சாங்குக்கெல்லாம் யாருன்னா டான்ஸ் ஆடுவாங்களா, அதுக்கெல்லாம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனும் வினோத்தும் வந்து பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டு நக்கல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாங்க. திவாகர் எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நீ எல்லாம் என் செருப்பு கூட சமம் இல்லை அப்படின்னு சொல்கிறது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பேச்சு வந்து ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருந்தது. அண்ட் கம்ருதீன் கேமரா முன்னாடி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுபிக்ஷா வந்து அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சுபிக்ஷா வந்து கம்ருதீன் கூப்பிட்டுட்டு, அவர் சொன்னதை தான் நான் சொன்னேன், அவர் வேற ஒரு கேமராவில் சொன்னார், நான் வேற ஒரு கேமராவில் சொல்கிறேன் அப்படின்னும்போது, ஆனால் நாங்களும் பொண்ணு தானே, எனக்கு ஒன்றும் சேஃப்டி அந்த பிரச்சனைலாம் இல்லையே அப்படின்னும்போது, நான் பொண்ணுங்களை சொன்னேன் அப்படின்னும்போது, நான் என்ன ஆம்பளையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு எந்திரிச்சு அந்த ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஏறி நின்று கத்துறாங்க. என்னன்னா, நான் வந்து இப்படி தான் கேம் விளையாடுவேன், இங்கே வந்து நல்லவளாக இருக்கலாம் வரல அப்படின்னும்போது விக்ரம் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, சுபிக்ஷா கொஞ்சம் பார்த்து இரு, வார்த்தையை விடாத, அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க, ஒரு ½ அன் ஹவரில் டயர்ட் ஆகிடுவாங்க, நீ வந்து தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே உள்ள எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் பேசுறதுக்கு போகிறாங்க. போகிறப்போ பார்த்திங்கன்னா என்ன நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சூழல் என்னன்னு பார்ப்போம், ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து வாந்தி வர மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து கானா வினோத் வந்து சாங் பாடவா அப்படின்னு கேட்கும்போது, சாங்லாம் பாட வேண்டாம், லாஸ்ட் டைமே வந்து நீங்கள் நிறைய பாடிட்டீங்க போதும் அப்படின்னாங்க. அது வந்து என்னென்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து விளையாடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சேதுபதி, உங்கள் பேர் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது, இந்த சீசன் மேலே எவ்வளோ விமர்சனம் இருக்குது தெரியுமா, எஸ்பெஷலி இந்த சீசனில், ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னே தெரியல, குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்குறாங்களே, எப்படி இந்த ஷோ பார்க்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸில் கேட்கும்போது கூட, ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன், ஆனால் எல்லாரும் ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிட்டா யாருக்காக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கேட்டாங்கங்க. அதற்கடுத்தது பாவக்காய் ஜூஸ் வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கும் போல இருக்குது, அதை வந்து திவாகர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. திவாகர் எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாரையும் குடிக்க சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒரு கப் குடிச்சிட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப மோசமாக ஆகுது. ஏன்னா பாவக்காய் ஜூஸ் எவ்வளோ கசக்கும்ல, அதனால் வந்து எல்லோரும் ரொம்ப கொடூரமாக வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே எப்படி இருக்குது அப்படின்னும்போது, கசக்குது முடியல அப்படின்னும்போது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் போன வாரம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னென்னா, இவ்வளோ செகண்ட்ஸில் நீங்கள் குடிக்கிற பாவக்காய் ஜூஸ்க்கே இப்படி உங்களால் முடியல அப்படின்னா, எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எபிசோடில் இருந்திருப்பீங்க, மக்கள் எவ்வளோ பார்த்துருப்பாங்க, அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுனாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னு தெரியல. பார்க்கவே முடியல. சகிச்சுக்கவே முடியல. உங்க முன்னாடி ஒண்ணு நடக்கிறது தப்புனா, அத கேட்கலனாலும் அது தப்பு தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெரிய கப்புல ஜூஸ் இருக்கு. அதையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட சொல்றாங்க. எஃப்ஜே வந்து அந்த கப்புல உள்ள ஜூஸையும் வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து கொண்டு வராங்க. அண்ட் கியூசி, சப்ளையர்ஸ், பாட்டில் ஓனர்ஸ் எல்லாரும் தனித்தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தனித்தனியா உட்கார்றாங்க. அண்ட் சின்சியரா தான் விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றாங்க. விளையாடுனதுல பிரச்சனை இல்ல. அவங்க வார்த்தை பிரயோகம் அண்ட் சண்டை, நெகட்டிவிட்டி, டாக்ஸிசிட்டி இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாங்க நம்ம விஜய் சேதுபதி. அண்ட் கம்ருதீன் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கம்ருதீன் வந்து எப்பவுமே கொஸ்டினுக்கு வந்து டைரக்ட்டா ஆன்சர் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ நெறைய பாவக்காய் ஜூஸ் வந்து அவங்க குடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இத வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து வச்சிருந்தா இன்னும் எவ்வளோ ஜூஸ் குடிச்சிருப்பாங்க அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. அண்ட் எஃப்ஜே பேசும்போது பாரு வந்து ரியாக்ஷன் குடுக்குறாங்க. அது வந்து எனக்கு பெருசா புடிக்கல. பாரு ரியாக்ஷனுக்கு திட்டு வாங்குவாங்கன்னு நான் நெனச்சேன். அது வந்து இன்னைக்கு நடந்தது. அண்ட் வந்து பாட்டில் எனக்கு அவ்வளவா வரல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸால விளையாட முடியலன்ட்டு ஃபீல் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே கிட்ட கேட்குறாங்க. அண்ட் நம்ம பாருவோட ரியாக்ஷன் பாருங்களேன். ஒரு மாரி கழுத்தெல்லாம் நெரிச்சுக்கிட்டு இது பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, திவாகர் கிட்ட விஜய் சேதுபதி பேசும்போது. திவாகரும் விஜய் சேதுபதியும் பேசுறாங்க. இடையில பாரு எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும்? தேவையில்லாதது இல்லையா? உடனே பயங்கரமா வந்து திட்டுறாங்க நம்மளோட விஜய் சேதுபதி. என்னன்னா, பாரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் அட்டென்ஷனுக்காக இவ்வளோ பண்றீங்களா? ரூல்ஸையும் மதிக்கிறது கிடையாது. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படி பண்றீங்க? ரியாக்ட் பண்றீங்க? இந்த மாரி ஆக்டிங்லாம் வந்து ஒருத்தர் பேசும்போது பண்ணலாமா? இத நான் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ரொம்ப கடினமா வந்து சொன்னாங்க. அண்ட் சுபிக்ஷா வந்து ஸ்ட்ராட்டஜி குயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது திவாகரை நீங்க எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் அண்ணன்னு கூப்பிட்டேன். அப்புறம் என்னங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்னும்போது விஜய் சேதுபதி கேட்குறாங்க. ஏன் கூச்சப்படுறீங்க? எல்லாமே நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்க கேட்க தான் நீங்க சொல்வீங்களா? நீங்களா எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ரம்யா, ஜோ வந்து பாருவோட டீல் போட்டாங்க இல்லையா? அத பத்தி பேசுறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக. அட்லீஸ்ட் வந்து இங்கேயாவது கிளாரிட்டி குடுத்துட்டாங்க. ரம்யா, ஜோவும் வந்து ஜெயிச்சிருந்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாருக்கு குடுக்குற ஐடியா இல்லன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரவீனோட ஸ்ட்ராட்டஜி, பிரவீனோட கேம் பிளான பத்தி கேட்குறாங்க. அப்ப என்னன்னா, உழைப்புக்கு வந்து எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. பாயிண்ட்ஸ் வந்து பலருக்கு கிட்ட இருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் பிரவீன், விக்கல்ஸ், விக்ரம் இவங்க 2 பேரையும் வந்து விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏன்னா பாட்டில வந்து பயங்கரமா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கனி, சுபிக்ஷா இஷ்யூவோட டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 60-40 டீல் வந்து பேசுனாங்க. கடைசியில வந்து சுபிக்ஷா ஏமாத்திட்டாங்க இல்லையா? அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரவீன் கிட்ட வந்து 18 பாட்டில் இருக்கு. அத பத்தி பேசுறாங்க. அண்ட் சுபிக்ஷா அண்ட் கனி உண்மையா தானே உழைச்சாங்க. வெற்றிய தட்டி பறிச்சீங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாட்ட கேட்குறாங்க. பட் ஸ்டில் இது உங்க கேம் தான். அதனால வந்து இத குறைலாம் நான் சொல்லல அப்படிங்கிறாங்க. பிரேக்ல வந்து ஆதிரியும், கனியும் வந்து இந்த கேம பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் வந்து தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறது, அந்த மாரி சாரிலாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க கனி கிட்ட. அண்ட் கனியும் வந்து சுபிக்ஷா சாரி சொல்லும்போது இம்மீடியட்டா வந்து ஓகேன்ற மாரி போயிட்டாங்க இல்லையா? அதுவும் தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 காயின் தான் வாங்குனீங்க. ஏன் வந்து வேற காயின் வாங்கல அப்படின்னு ஆதிரிய கேட்கறதுக்கு தான் இந்த மாரி சொல்றாங்க. அதாவது நான் சாரி சொன்ன உடனே விட்டுருக்க கூடாதுன்றத விஜய் சேதுபதி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்டு ஆதிரி வந்து துஷார் வந்து ஒழுங்கா வந்து பாட்டில்ஸ் வந்து எடுத்துட்டு வரல. ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் 10% டீல் வந்து விக்கல்ஸ், விக்ரமோட வந்து போட்டிருக்காங்க. விக்கல்ஸ், விக்ரம் நெறைய பாட்டில் எடுத்துட்டு வரும்போது, அத வந்து யாரும் பறிக்காத மாதிரி துஷார் தடுத்தாங்கன்னா, துஷாருக்கு வந்து ஒரு 10% வந்து பாட்டில் கிடைக்குமா. ஸோ இப்படி ஒரு டீல்லாம் போட்டது வந்து எனக்கு பிடிக்கல. இதே நானா இருந்தா விளையாடியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் வந்து சிரிக்கிறாங்க. மத்தவங்கலாம் பேசும்போது, உடனே வந்து திட்டு வாங்குறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த கால்ல வந்து தூக்கி மூஞ்சிக்கிட்டலாம் வந்து ஆதிரை வந்து போட்டாங்க இல்லையா? வினோத் எதிர. ஸோ அந்த டிஸ்கஷன் போது. வினோத்துக்கும் ஆதிரைக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலை வந்து கியூசி ஜட்ஜ்மெண்ட்டு அண்ட் வந்து பவர் வந்த உடனே அடிஷ்னல் பவர் வந்த உடனே பார்வதி வந்து சலங்க கட்டின மாரி ஆடுனாங்க அப்படிங்கிறது. அண்ட் பம்முறது வந்து சபரி, கும்முறது வந்து எஃப்ஜே. இவங்க 2 பேருக்காக நான் உழைச்சேன். அண்ட் எனக்கு வந்து 4 காயின்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கியூசி 2 பேர வந்து க்ளோஸ் அப்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு பேசுறது, பின்னாடி ஒரு பேசுறது இது எல்லாமே தான் நம்ம பார்க்குறோமே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் திவாகர், பாரு இவங்க 2 பேரும் வந்து பிரேக்ல பேசிட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரேன் இந்த கலை எப்படி பேசுறான், எப்படி திவாகர் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க.
இதில் என்ன செம காமெடினா, பாரு வந்து இவங்க கூடலாம் விளையாடுறது எனக்கு அல்லு கலங்குது அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்குறாங்க. பாருக்காவது அல்லு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் சிறிய இடைவேளை எடுத்துட்டு சிரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போனது வந்து அவங்களுக்கே உண்டான ஒரு தனியான ஒரு காமெடி விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். சூப்பராக ஒரு ஃபன்னாக வந்து பேசினாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, சண்டைனா வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ யார் வந்து தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட கேட்போம், ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. கியூசியான திவாகரையும் பாருவையும் வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா பரபரப்பு, டென்ஷன், இந்த ஷோ வந்து ஒரு வாரம் இழுத்துட்டு போனது, இது எல்லாமே வந்து உங்களையே சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திவாகர் வந்து பல தடவை வந்து பொறுப்பாக வந்து நீங்கள் கியூசி பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, பாராட்டுக்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தைரியசாலி யாருன்னு கேட்கும்போது கானா வினோத் வந்து கம்ருதீனை சொல்கிறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து கம்ருதீனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்வை சொல்கிறாங்க. அரோரா வந்து பார்வை சொல்கிறது, அண்ட் எஃப்ஜே வந்து கெமியை சொல்கிறாங்க. ஆதிரை வந்து எஃப்ஜேவை சொல்கிறாங்க. சபரி வந்து திவாகரை, அண்ட் பிரவீன் வந்து திவாகரை சொல்கிறாங்க. கனி வந்து பார்வதியை சொல்கிறாங்க. துஷார் வந்து திவாகரை சொல்கிறாங்க. திவாகர் வந்து கனியை சொல்கிறாங்க. அண்ட் ரம்யா வந்து எஃப்ஜேவை சொல்கிறாங்க. கல்லை வந்து கனியை சொல்கிறாங்க. கம்ருதீன் வந்து வினோத், அண்ட் கெமி வந்து எஃப்ஜே. வியானா வந்து அவங்கள ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறாங்க, இவங்க கிட்டலாம் நான் போராடுறேனே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் திவாகரை சொல்கிறாங்க. பாரு வந்து திவாகரையும் அண்ட் சுபிக்ஷா வந்து திவாகரையும் சொல்கிறாங்க. இதில் பாரு வந்து ஒரு ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு குருட்டாம்போக்கு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து பாராட்டுறாங்க. நீங்கள் பயங்கரமாக வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வகையான நாகரிகம்னு தெரில, தைரியம் வீரம்லாம் வந்து ஷோவில் காட்டுங்க, ரெட் கார்டு ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாடி ஷேமிங் வந்து பண்ணாதீங்க, அவங்கவுங்க ரெஸ்பெக்டை இழக்கிறீங்க, உங்கள் பேரை தான் வந்து கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பாரு கிட்ட கூட சண்டைக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க, ஆர்கியூ பண்ணுறாங்க, ஆனால் உங்ககிட்ட வந்து யாரும் வரமாட்றாங்களே, இது பேர் பயம் இல்லை, அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன் அதை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் வந்து இங்கே ரொம்ப சேஃப்டி இருக்குது, கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தான், இதுக்கே நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓட்டிங் ரிசல்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து முறைக்கிறாங்க கம்ருதீனை. அண்ட் பாரு, கம்ருதீன் இவங்க வந்து அந்த துஷாரோட சண்டை போட்டது, அண்ட் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காங்க இல்லையா நம்மளோட இவங்க திவாகர், இவங்களோட சண்டை போட்டது, இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாருவும் கம்ருதீனும். ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போகுது அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து பேசுகிறாங்க பாரு கிட்ட. ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்டர் ஷோ வந்து அந்த பிரேக் இல்லை, ஆக்சுவலி வந்து செகண்ட் சண்டே எபிசோடுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் எவிக்ஷன் எபிசோடில், அண்ட் வைல்ட் கார்டு கூட நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். Until then, it's me Ranjit signing off. Take care. Bye bye.